மேக்லவ் ட்ரெயின். ஸோ இது நமக்கு வந்து தேர்ட் யூனிட்ல ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள போட்டிருப்பாங்க. மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். மேக்னெட்டிக் லெவிடேட்டட் ட்ரெயின், அதாவது என்னதுன்னா மேக்னெட்டால லெவிடேஷன் ஆன ஒரு ட்ரெயின், அதான் மேக்னெட்டிக் லெவிடேட் ட்ரெயின். அப்படின்னா என்ன மேக்லவ் ட்ரெயின்னா என்ன, இது என்ன கான்செப்ட்ல இந்த ட்ரெயின் ஒபே பண்ணுது, எதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு நியூ கான்செப்ட் சூப்பர் கண்டக்டர். இந்த சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மேக்லவ் ட்ரெயின் கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். அது என்ன சார் சூப்பர் கண்டக்டர் சொல்லுது அப்படின்னா, the materials which exhibit the zero resistivity is known as superconductivity. இப்போ இந்த சூப்பர் கண்டக்டர்ன்ற கான்செப்டை ஹெச்கே போன்ஸ் அப்படின்றவர் முத தன்னுடைய வீட்டில் ரிசர்ச் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணார். இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, ரிசர்ச்சுக்கு வெனேடியம், நியோபியம், மெர்க்குரி, நிக்கல் இப்படி நிறைய எலமெண்ட் எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் பர்டிகுலராக மெர்க்குரி எடுத்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணுறாரு. அப்போ ரிசர்ச் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் ரோனா ரெசிஸ்டிவிட்டி அப்படி பார்க்குறாரு. டெம்பரேச்சரை நல்லா கூட்டி அதுக்கப்புறம் குறைக்கிறாரு. அப்போ டெம்பரேச்சரை அவர் குறைக்க டெம்பரேச்சரை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் லெவலில் டெம்பரேச்சர் வந்து ஒரு 4.2 கெல்வின் வந்துருச்சு. அவர் ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு, தெர்மாமீட்டரில் பார்க்குறாரு, டெம்பரேச்சர் வந்து 4.2 கெல்வின் அப்படின்றது ரொம்ப ஒரு ரூம் டெம்பரேச்சரை விட ரொம்ப கம்மியான ஒரு கெல்வின். அந்த டெம்பரேச்சரில் அதோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, பாருங்க ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ உயரமாக இருந்துச்சுன்னு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் போக டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ண ஒரு ஸ்டேஜில் ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு. இதே ஒரு நார்மல் நம்ம கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நார்மல் கண்டக்டர் வந்து என்ன ஆகாதுன்னா இப்படி தான் இருக்கும், அதோட ரெசிஸ்டிவிட்டி கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகாது. ஆனால் ஒரு சூப்பர் கண்டக்டரை டிசின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிசி அப்படின்றது என்னன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இல்லைன்னா டிரான்சிஷன் டெம்பரேச்சர். அதாவது ஒரு மெட்டீரியலை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போறதுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் தான் கிரிட்டிக்கல். இப்போ மெர்க்குரின்றது பேசிக்கலா அது ஒரு கண்டக்டர் தான். அது சூப்பர் கண்டக்டருக்கு கொண்டு போறதுக்கு சம் டெம்பரேச்சர் நமக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையா? 4.2 4.3 வரைக்குமே அது என்னதான் இருந்திருக்கும், அது நார்மல் கண்டக்டர் தான். எப்போ 4.299 அப்படி இருக்கும்போது, ஆனால் எப்போ 4.2 வந்துச்சோ டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வருது. சாரி 4.19 அப்படி 4.2 ரீச் பண்ண உடனே அதோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் தான் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஒரு மெட்டீரியல் இன்னொன்று கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான டெம்பரேச்சரோட இன்னும் கம்மி. இப்போ 5 வச்சுக்கோங்களேன், 5ல் தான் சூப்பர் கண்டக்டர் மாறினா 5 விட கம்மியாக 4.2 தான் என்ன இருக்கு எனக்கு, அது சூப்பர் கண்டக்டர் மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கணும், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் லெஸ் தென் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ஜீரோவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தான் அதுக்கு பேர் சூப்பர் கண்டக்டர். ரெசிஸ்டிவிட்டி இருக்கக்கூடாது, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரைட்டா? அப்போ இது மெர்க்குரி எலமெண்ட் வந்து ஹெச்கே ஓன்ஸ் மூலமாக டிஸ்கவர் பண்ணி அது ஒரு சூப்பர் கண்டக்டர் நாங்கள். அதுக்கப்புறம் வெனேடியம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க, நிக்கல், நியோபியம் அப்படி நிறைய சூப்பர் கண்டக்டர் இருக்காங்க, ரைட்டா? அப்போ இந்த சூப்பர் கண்டக்டர்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த சூப்பர் கண்டக்டர் வந்து இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் டயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா மீஸ்னர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சூப்பர் கண்டக்டரை, இது ஒரு மெர்க்குரி கூட வச்சுக்குவோம், இதோட டெம்பரேச்சர் ரொம்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிரான்சிஷன் டெம்பரேச்சர், அந்த மாதிரி டெம்பரேச்சரில் போய் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில போய் வைக்கிறாரு. வைக்கும்போது இவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ரீயாக இருக்குது, ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வெளியில் ஃப்ரீயாக இருக்குது. பட் இதை மெர்க்குரியை அப்ரோச் பண்ண
மெர்க்கூரிக்கு கிட்ட வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஃபீல்டு லைன் வந்து விலகி போகுது. அப்ப இதுல இருந்து அவர் என்ன அஸ்யூம் பண்ணாரு அப்படின்னா சூப்பர் கண்டக்டர் இஸ் எ பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா டயா என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை ரிப்பல் பண்ணும். அதே கான்செப்ட் தான் இந்த சூப்பர் கண்டக்டரும் பண்ணுது அப்படின்னு மீஸ்டர் சொல்றார். இந்த சூப்பர் கண்டக்டர்ல இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் கண்டக்டர் ஒரு ரிங் ஷேப்ல நீ எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பர் கண்டக்டரை இந்த மாதிரி ரிங்லா எடுத்துக்கிட்டு இந்த ரிங்கை நீ கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ கொடுத்த கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கூட கரண்ட் வந்து அது பெர்சிஸ்டாகவே இருக்கும். ஈவன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த கரண்ட், நீ கொடுத்த கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதில் கரண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், பெர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் சூப்பர் கண்டக்டருடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். அதுக்கு கரண்ட் வந்து பெர்சிஸ்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் ஜீரோனாலே கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டே தான் இருக்கும், பெர்சிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் கண்டக்டருடைய கேரக்டர்ஸ். சரி, இந்த கேரக்டரை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் அலுமினியம் கைட்வே. இந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் என்னன்னா அலுமினியம் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா அலுமினியம் கைட்வே அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் எ பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த அலுமினியம் கைட்வேனா என்னது, கீழே இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் அலுமினியம். ஸோ திஸ் இஸ் அலுமினியம் கைட்வே. ரைட்டா? ஸோ இந்த அலுமினியம் கைட்வேல போய் இப்போ ட்ரெயின் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது ஒரு ட்ரெயின் வச்சுக்கோமா. ஸோ ட்ரெயின் இந்த மாதிரி இருக்கு. ட்ரெயினில் நான் இந்த சைடு ஒரு வீல், நான் வீல் எப்படி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாருக்குமே ஃப்ளைட்டு தெரியும். ஃப்ளைட்டை எடுத்தோடனே பறந்துடாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் என்ன பண்ணோம், அது அதோடைய வீல்னால தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், அது பறக்க ஆரம்பிக்கும். அதே போல தான் ஸோ மெக்லவ் ட்ரெயினுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஆர்டினரி ட்ரெயினை போல அது வீல்னால தான் மூவ் ஆகும். அதனால கண்டிப்பாக வீல் வச்சிருப்பாங்க ரெண்டு சைடுமே. ஸோ திஸ் ஆர் த வீல். ரைட்டா? இதுதான் வீல் தான். இப்போ இந்த வீலுடைய ஹெல்ப்னால மூவ் ஆகிட்டு கவனிங்க, இந்த இடத்துல சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் உள்ள இருக்கு. உள்ள என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் அப்படின்னா சூப்பர் கண்டக்டர். ரைட்டா? அந்த ட்ரெயின்ல வந்து லோயர் பார்ட்ல சூப்பர் கண்டக்டர் இருக்கு. ரைட்டா? நான் அந்த அலுமினியம் கைட்வேக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கரண்ட் கொடுப்பேன். நான் கரண்ட் கொடுத்த உடனே எனக்கு எடுத்த உடனே அது மேக்னெட்டிக். இது வந்து எப்படி இருக்குன்னா உள்ள வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி காயில் இப்படி தான் இருக்கும். அந்த கைட்ல அலுமினியம் வந்து இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்ப எடுத்த உடனே இந்த காயிலுக்கு எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகும். பட் நான் கொடுத்த அடுத்த செகண்ட் ஜென்ரேட் ஆகாது. அது ஃபீல்டு கிரியேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபீல்டு கிரியேட் ஆகிற வரைக்கும் இது இந்த வீல்லையே இந்த ட்ரெயின் மூவ் ஆகும். எப்போ ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சோ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆயிடும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ட்ரெயினுடைய இந்த கீழே லோயர் பார்ட்டில் பிளாட்ஃபார்மில் கிரியேட் ஆகணும்னு மேலே சூப்பர் கண்டக்டர் வச்சுருக்கோம். அப்போ இந்த சூப்பர் கண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கிறது மேக்னெட் ஃபீல்டு. கீழே என்ன இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை போய் இதுக்கு மேலே ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இது ரெண்டுமே என்ன பண்ணாது, டச் பண்ணாது. உடனே என்ன பண்ணும், ரிப்பல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து ஒரு சில சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் ரிப்பல்னா. அதுக்காக ஒன்றும் இடத்துலேருந்து பல மீட்டர்லாம் கிடையாது, சென்டிமீட்டர். ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ரைட்டா? அப்படி ரிப்பல் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக கிடைக்குது. இப்போ ட்ரெயின் வந்து வீலில் மூவ் ஆகும்போது ஒவ்வொரு இடமே கிரவுண்டில் டச் பண்ணி மூவ் ஆகிறதுனால நமக்கு அது டைம் அதிகமாகும். இது வித்தவுட் டச் இல்லாமல் என்ன பண்ணுது, ஏரில் ஃப்ளோட் ஆகும். அப்போ ஃப்ளோட் ஆன் த ஏரில் ஃப்ளோட் ஆகுது மெக்லவ் ட்ரெயின். ரைட்டா? அப்போ மெக்லவ் ட்ரெயின்ன்றது என்னது, முழுக்க சூப்பர் கண்டக்டரை பேஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய பிளாட்ஃபார்மை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. மேலே வந்து அதுக்குள்ளே ரெண்டு விதமான சூப்பர் கண்டக்டர் மேக்னெட் வச்சுருப்பாங்க. ஒரு மேக்னெட் வந்து சூப்பர் கண்டக்டர் ஆகும், இன்னொரு மேக்னெட் வந்து ட்ரெயினுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா உள்ள ஒன்று வேணும்ல, ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு மேக்னெட், அங்கே ஒரு மேக்னெட் இருக்கும், அதை கிரியேட் பண்ணும். இன்னொரு வந்து இதை வந்து ஆப்போஸ் பண்ணும். கீழே இருக்கக்கூடிய ஃபீல்டை ஒரு சூப்பர் கண்டக்டர் மேக்னெட்டை ஆப்போஸ் பண்ணும். இன்னொரு மேக்னெட் வந்து சூப்பர் கண்டக்டரை ஃபர்தராக மூவ் பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெக்லவ் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.